வாங்க வாங்க, உள்ள போங்க. என்னடா எல்லாம் ஓகே தானே? நடா புது மாப்பிள்ள டென்ஷனா இருக்கா? மொய் கவர்லாம் பத்திரமா வைங்க. நிறைய மொய் வந்திருக்கும் போல. நான் சொன்னதெல்லாம் புரியுதுங்க. தங்கம் இயற்கை தானே. ஜோடி என்னம்மா எந்திரிச்சிட்டா? நீ எதுக்குடா எந்திரிச்சு நிக்கிற? அதுல என்னமா பிரச்சனை? அண்ணா கொஞ்சம் தள்ளுங்கண்ணே, தள்ளுங்கண்ணே. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னா மாப்பிள்ளை போட்டோ எடுக்க மாட்டீங்களா? ஐயோ மாட்டீங்களா? சாரி சாரி சாரி. அதை கீழே வச்சுட்டு 2 பேரும் உட்காருங்க. பேசுமா தாலி கட்டும் போது பயந்துராத. என்ன எதுக்குண்ணா? என் ஒய்ஃபு கொலகை போடுவோன்னு சொல்லியிருக்கா. நல்லா இருக்கு. ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி. தாலி கட்ட அடுத்த நிமிஷமே ஓடிடணும். பந்தைக்கு முந்தனம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? சும்மா இருடி. பயமா இருக்கா? பயம் இல்ல, ஆனா டென்ஷனா இருக்கு. எதுக்கு இப்ப டென்ஷன்? சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவேன். சரி, நீ காலைல சாப்பிட்டியா? கல்யாணம் முடியற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ எப்பவும் காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாது. சாப்பிட்டாதான் ஒழுங்கா வேலை பார்க்க முடியும். குறிப்பா காலையில சாப்பிடாம இருக்கக்கூடாது. ఏం చేస్తున్నావురా? பழம் உடம்புக்கு நல்லது. என்னங்க விடுமா, அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பிடு. என்ன மச்சான் இதெல்லாம்? शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्कृतवक्त्रात्या. ஏதாவது சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, மாங்கல்யத்தை எடுத்து வைங்க. யஸ்வத்ருதவக்திராத்யா பாரிஷத்யா பரசதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேடம் தமாஸ்ரயே. மாங்கல்யத்தை கொடுங்க. என்னாச்சுங்க? தாலியை கொடுங்க. பொறுமையா தேடி பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. மச்சான் தாலி இல்லையா? என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. தாலி எங்கடா? ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. தாலி இல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. டென்ஷன் ஆகாத. அம்மா உங்க தாலியை கொடுங்களேன். டேய், பெத்த அம்மாவோட தாலியவா கேக்குறேன்? வேற ஒரு அம்மாட்டே போய் கேட்பாங்க. நீ வச்சிருந்த தாலிங்கடா? என் தாலி தான் காணும்னு சொல்றேன்ல, அதான் அம்மாட்ட கேட்கிறேன். அப்படி போடு. தாலியே இல்லாத ஒரு கல்யாணம், இந்த மாதிரி கல்யாணத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப என்ன பண்றது? தம்பி, ஒருவேளை வீட்டுல இல்ல வச்சிருந்தா. மாமா, கண்டிப்பா இங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடினோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. எனக்கு 5 ரூபாய் கிடைச்சிருக்கு. 5 ரூபாயா? நான் போய் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன தலை எடுத்துறாதலாம்? என்ன பண்றது? என்னால இதுக்கு மேல இந்த வெயில தேட முடியாது. நான் வீட்டுக்கு போறேன். நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சிங்கப்படுத்துற நீ. டேய் சோமா, நீ உண்மையிலேயே தாலி வாங்கிட்டு வந்தியா இல்லையா? உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகாம இருக்க வேடிக்கோ. தம்பி, வேகமா போய் புது தாலி வாங்கிடலாமே. இங்க பாருங்க, இது பூமாலை இல்ல, தாலி. என்னடா பொறுப்பு இல்லாம இருக்க? சோமா, முகூர்த்தம் முடிய போகுது. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்தை நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கா? இப்படி சொன்னா எப்படி? தாலி இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்கா, நீங்க நினைச்சா நடக்கும். நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட கேளுடா. அதை என்னைக்கோ அடங்க வச்சுட்டேன். இருந்தா தான் கொடுப்பேன். நிறுத்துங்க.
வாங்கி கட்டிக்கலாம், சரியா? என் பொண்ணோட கல்யாணம் தாலி இல்லாமல நடக்கிற கடவுளே. சார், அந்த செயினை போட்ட மாதிரி இன்னொரு தடவை போஸ் கொடுக்குறீங்களா? ஐயோ அத்தை புகை. கத்தாதடி. இங்க கொசு கொஞ்சம் ஜாஸ்தி, அதான் சாம்பிராணி போட்டு விட்டுருந்தேன். கொசு போக மஸ்கிட்டோ மேட் வச்சா போதாது. கொசுவும் நம்மள மாதிரியே ஒரு ஜீவன் தானே. கொசுவே செத்துறோம்னா அதை சுவாசிக்கிற நம்ம நிலைமைய கொஞ்சம் நீ யோசிச்சு பாத்தியா? சூப்பருங்க. இந்த ஆங்கிள் நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்ல. இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்தே யோசிக்கலாம். என்ன சொல்ற? நான் பால் குடிக்க மாட்டேன், உனக்கு வேணா நீ குடிச்சிரு. எனக்கும் பால் பிடிக்காது. ஆனா சினிமாவிலலாம் ம்? அம்மா, நான் கதவை மூடிக்கவா? வேண்டாண்டா, கதவை மூடாத. சரியான முட்டா பையன். எங்க அம்மாவோட பொதுவா ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அப்படி தோணல ஷாலினி. உன்னோட அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சு நல்லபடியா வளர்த்துருக்காங்க. அப்படி இருந்தும் முன்ன பின்ன தெரியாத, ரொம்ப பழக்கம் இல்லாத என் வீட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காங்க. உண்மையை சொன்னா இது ரொம்ப பெரிய விஷயம் தானே? ரொம்ப பெரிய விஷயம். அவங்களோட தியாகம் ரொம்ப பெரிய விஷயம். வேற லெவலு. அதான் சொல்றேன், உனக்கு எப்போ அவங்கள பார்க்கணும்னு தோணுதோ நீ தாராளமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நீ எவ்வளோ நாளைக்கு வேணாலும் அங்கே இருக்கலாம். என்கிட்ட பர்மிஷன் கேட்கவே வேண்டாம். நான் சொன்னது உனக்கு புரியுது இல்லை? தூங்கலாமா? ஷாலினி, என்னாச்சு? எனக்கு இப்பவே என் வீட்டுக்கு போகணும். எனக்கு என் அப்பா அம்மாவை பார்க்கணும். ஷாலினி, சரி போலாம் போலாம். ஷாலினி, உங்க வீட்டுக்கு போலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. சோமா, என்னடா அழகு சத்தம் கேக்குது?